ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நாம் சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து தியானிக்க ஆரம்பித்து இன்றைய நாளில் 3ஆம் பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். கடந்த 2 பாகங்களிலும் நாம் கற்றுக்கொண்ட காரியம் இந்த சிலுவை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அதுவே தேவ ஞானமா இருக்கிறது என்கிறதெல்லாம் நம்ம கடந்த 2 பாகங்கள்ல நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். இந்த சிலுவையை பற்றின உபதேசம் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்படிங்கிற அதற்கு இணையான வசனங்களையும் நம்ம ரோமர்ல இருந்து எடுத்து வாசித்ததை நம்ம பார்க்க முடியும். அப்படி நம்ம இந்த 2 பாகங்கள்லயும் சிலுவையை பற்றிய உபதேசம் எவ்வளவு முக்கியமானதா இருக்குது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்து புரிந்து கொண்டோம். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது, நமக்குள்ளே தேவ ஞானமே அப்பதான் நம்ம உருவாகிறது என்றெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம். இன்றைய நாள்ல சிலுவையை பற்றின உபதேசம், the word of the cross இல்லையா, சிலுவையை பற்றின உபதேசம்னா என்ன? அது அந்த சிலுவையை பற்றின என்ன விஷயத்த பேசணும் நம்ம அப்படிங்கிறத புரிந்து கொள்ள போகிறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரி தான் இதை நம்ம புரிந்து கொள்ள போறோம். ஃபர்ஸ்ட் சிலுவையை பற்றின உபதேசம்னா அந்த சிலுவை அப்படின்னா என்ன, சிலுவையை பற்றி என்ன பேச போறாங்க, சிலுவையை பத்தின என்ன வார்த்தை இப்ப எல்லாருக்கும் பிரயோஜனமா மாறப்போகுது, தேவ பலனா இருக்குது, தேவ ஞானமா இருக்குதுன்னு சொல்றோமே, அது எதை, இந்த சிலுவையை பற்றின எந்த ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள போறோம். ஸோ அதற்கு முக்கியமாக நம்ம தெரிந்திருக்க வேண்டிய விஷயம், சிலுவை என்பது கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. கிராஸ் என்கிறது கிரேக்க வார்த்தையில தான் முதல்ல உருவாகிறது. கிரேக்க வார்த்தை அதற்கு ஸ்டாரோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஸ்டாரோஸ் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஸ்டாரோஸ்ங்கிற வார்த்தை அது குறிப்பிட்டு சொல்லுகிற அர்த்தம் என்ன அப்படின்னா, மரிக்க ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம், மரிக்க ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அதாவது யார் ஒருவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கணுமோ அங்க மரிக்கிறதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த கிரேக்க வார்த்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அதுவும் இந்த கிரேக்க வார்த்தை பர்டிகுலரா அந்த பாத்திரம் யாரால ஆயத்தமாக்கப்பட்டதுன்னா, முதல்ல அந்த நாட்கள்ல ரோமர்கள் மூலமாய் ஆயத்தமாக்கப்பட்டது. அதாவது கிரைஸ்ட் வாஸ் crucified ஆன லிட்ரல் ரோமன் கிராஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து கொடுக்குறாங்க. அதாவது கிறிஸ்துவானவர் ரோமர்கள் உருவாக்கின அந்த பாத்திரத்தில் மரித்தார். அந்த பாத்திரம் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல தான் அந்த மரிக்கிறதற்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த சிலுவையை குறிக்கிற காரியமா இருக்குது. இந்த சிலுவை யூசுவலா அவங்க முதல்ல இதை உருவாக்கும் பொழுது கேபிட்டல் டி ஷேப்ல இருக்கும். ஆல்பபெட்ல கேபிட்டல் டி, அதாவது ஒரு கோடு நம்ம நேரா போடுறோம், ஒரு கோடு அதுக்கு மேல இருக்கும்படியா, அந்த கோட்டுக்கு மேலே அப்படியே படுத்திருக்கும்படியா நம்ம போடுறோம், அதுதான் கேபிட்டல் டி. நம்ம யூசுவலா இப்ப சிலுவை வரைகிறோம் அப்படின்னா பிளஸ் சிம்பிள் மாதிரி தான் மேல போட்டு கீழே நீளமா இழுத்து விடுறோம். ஆனா அப்படி இல்லாம கேபிட்டல் டி ஷேப்ல தான் முதல்ல இந்த ரோமர்கள் சிலுவையை அவர்கள் உருவாக்கினார்கள். அதுல மரிக்கிற விஷயம். இந்த கேபிட்டல் டி என்ன அர்த்தம்னா, அந்த வெர்டிகலா இருக்கிற அந்த கோடு, அதாவது கீழே இருக்கிற அந்த கட்டை ஆல்ரெடி அங்க நெட்டி வச்சிருப்பாங்க ஆயத்தமாக. எந்த இடத்துல மரணம் நடக்க போகிறதோ அந்த மரணத்திற்கான இடத்தில் இந்த கீழே இருக்கிற கட்டையானது ஆல்ரெடி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். அதுதான் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், மரணத்திற்கு மரிப்பதற்கென்றே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பாத்திரமாக அந்த கட்டை ஆல்ரெடி அந்த இடத்துல வைத்திருப்பார்கள். அந்த மேல வைக்கப்படுகிற கட்டை, இந்த ஆல்ரெடி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கட்டைக்கு மேல வைக்கப்படுகிற கட்டைய யார் இப்பொழுது இந்த சிலுவையில் மரிக்கிறதற்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார டிசிஷன் கொடுத்து இவங்களுக்கு தீர்ப்பு சிலுவை மரணம் தான் அப்படின்னு யார் மேல கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அந்த கட்டையை அவர்களே சுமந்து கொண்டு வர வேண்டும். அந்த கட்டைய அவர்களே சுமந்து கொண்டு இந்த கட்டை இருக்கும் இடத்திற்கு வந்தாகணும். அதாவது எந்த இடத்துல இவர்கள் மரிக்க இருக்கிறார்களோ அந்த இடம் வரைக்கும் அவரவர்களுக்கென்று தீர்ப்பு கொடுத்தபடியே அவரவர்கள் அந்த சிலுவை கட்டையை சுமந்து கொண்டே இந்த இடத்திற்கு வர வேண்டும்.
இந்த சுமந்து கொண்டு வரும் அந்த ஒரு அனுபவம் அந்த இடத்துல மரண நாள்ல அவரவர்கள் சந்திக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. இந்த இடத்துல அவன் சுமந்து கொண்டு வருகிற அந்த கட்டை எதை குறிக்குது? நான் பண்ண தப்பு, நான் இன்னைக்கு இந்த கட்டையை சுமக்கிறேன். நான் செய்த தவறு, நான் இன்னைக்கு இந்த கட்டையை சுமந்துட்டு அங்க வரைக்கும் போறேன். என் மேல் நான் செய்த பாவங்கள், அதனால நான் இந்த கட்டையை சுமந்துட்டு நான் அது வரைக்கும் போறேன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தையே தான் அந்த நேரத்துல அந்த மனிதனுக்கு இந்த ரோமர்கள் கட்டளையாய் சொல்ல அது அவர்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இது இந்த டிரான்ஸ்வர்ஸ் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீம் கட்டையை, சிலுவையினுடைய மேற்கட்டை, அதாவது அந்த மேல இருக்கிற அந்த டி ஷேப்ல மேல வர்ற கட்டையை டிரான்ஸ்வர்ஸ் பீமுமாங்க. இதை ஒவ்வொரு கிரிமினலும் சுமந்து கொண்டு வரணும். இப்போ இது சுமந்து கொண்டு வருகிறத, அந்த ஒரு கட்டையை சுமந்து கொண்டு வரதையே சிலுவையை சுமக்கிறதுன்னு சொல்லுவாங்க யூசுவலா அந்த நாட்கள்ல ரோமர்கள் மத்தியில. இப்பொழுது இந்த ஒரு பொருளோடு கூட நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லிதான் அவரை பின்பற்றி வருகிறவர்களை அழைத்தார். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு விஷயமாகவே இருக்கிறது இல்லையா? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு மிகவும் ஆச்சரியமூட்டுகிறதாய் தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு சில வசனங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசித்தோம்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது எனக்கு சொந்தமானவன் அல்ல, எனக்கு என்னுடைய பிள்ளை அல்ல, இல்லை எனக்கு ஏற்றவன் அல்ல, என்னுடைய சீடன் அல்ல அப்படின்னு சொல்லுகிற அந்த பொருள்படியே சொல்லுகிறார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, ஏன்னா அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அவைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், அந்த அர்த்தத்தை வருகிறது. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றார். அதே மத்தேயு 16:24 வாசிக்கிறோம். மத்தேயு 16:24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த இடத்துல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறதுக்கு முன்பதாக ஒரு இடத்துல ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். தன்னை தான் வெறுத்து அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஒரு நேரம், அதாவது பாருங்க, அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு, அதாவது சுமந்து கொண்டு போகிறதற்கு முன்பதாகவே இந்த வெறுத்து போகிற ஒரு தன்மை உருவாயிடும். இந்த வசனம் நம்ம ரொம்ப அதிகமாய் படிப்பது உண்டு. ஆனா இது அப்படியே அந்த கிரிமினலோடு ஒப்பிட்டு பார்க்கிறோமே என்றால், அந்த மரணத்திற்கென்று ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த கிரிமினலுடைய நாளை யோசிச்சு பார்த்தோம்னா, அவன் இதுவரை செய்த எல்லா பாவத்திற்கு தக்கதான தண்டனையை தான் இப்ப அவன் அனுபவிக்கிறான். அந்த தண்டனையை அனுபவிக்க அவன் மேலே இந்த கட்டை கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. அதை சுமந்து கொண்டு வரவே அவன் வெறுத்திருப்பான் வாழ்க்கையவே. நான் இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்னால என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் தன்னைத்தானே வெறுத்து, நான் ஒரு பாவ மனிதனாகவே வாழ்ந்து விட்டேனே, பாவத்தோடு கூடயே நான் வாழ்ந்து விட்டேனே, இந்த பாவத்தினாலே நான் நிரம்பி இருந்து விட்டேனே என்று சொல்லி தான் பாவி என்பதை உணர்ந்து தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிப்பான். அந்த வெறுப்போடு கூட அவன் அந்த டிரான்ஸ்வர்ஸ் பீம் என்று சொல்லப்படுகிற மேல் வைக்கப்படுகிற கட்டையை சுமந்து கொண்டு அந்த மரிக்கும் இடம் வரைக்கும் அவன் சுமந்து கொண்டு செல்வான். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் அப்போ இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது, சீஷர்கள் மத்தியில் சொல்லும் பொழுது, சீஷர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே அந்த நாட்கள்ல சிலுவையை சுமந்து கொண்டு போன ஏராளமான ஆட்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த நாட்கள்ல மரண தண்டனையே சிலுவை தான் மிகப்பெரிய மரண தண்டனை. அதனால அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிலுவையை சுமப்பது என்றால் என்ன. எவன் ஒருவன் சிலுவையை சுமப்பான்? கிரிமினல் தான் சிலுவையை சுமப்பான். பாவியானவன், இவன் ஒரு கொலைபாதகன் என்று யார் மேல் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதோ அவன் தான் பாவி என்பதை உணர்ந்தவனாகவே தான் பாவத்திற்கான தண்டனையை நான் அனுபவிக்க போகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட தன்னை வெறுத்து அவன் சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து போய் கொண்டிருப்பான். இதை எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க.
இப்பொழுது அதற்கு இணையான வார்த்தையவே சொல்லி சீஷர்களை பார்த்து கூப்பிடுறார் இயேசு கிறிஸ்து. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம படிக்கும் பொழுது இன்னும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிச்சோம்னா, லூக்கா 14:27, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இதுதான் நம்ம முன்னாடி மத்தேயுலையும் முதல் வசனத்தை வாசிக்கும் போது வாசிச்சோம். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னாரு. இங்க எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் அப்படின்னு லூக்கா எழுதுறார். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமே ஆனால், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்பொழுது இந்த ஒரு காரியத்தையும் இங்க வாசிக்கிறதுல ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை என்ன போடப்பட்டிருக்கிறது? அனுதினமும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இது ஒரே ஒரு நாளோடு முடிந்து விடுகிற ஒரு அனுபவம் அல்ல. இது தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அனுபவமாக இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. இப்பொழுது நம்ம புரிந்து கொண்டு வருகிறோம். இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படிங்கிற இந்த வார்த்தைய இப்போ இந்த வசனத்தை பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றார் இல்லையா? சிலுவையை பற்றிய உபதேசம். இப்ப இந்த சிலுவை அப்படின்னாலே முதல்ல அந்த நாட்கள்ல வாழ்ந்தவங்களுக்கு எது தோணும் அப்படிங்கறத இன்றைக்கு நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு கிரேக்கர்கள் மத்தியிலும் ரோமர்கள் மத்தியிலும் ஈவன் யூதர்களுடைய பார்வையிலும் கூட சிலுவை அப்படின்னாலே அது ஸ்டாரோஸ், அதாவது மரிக்கும்படி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரம், ஒரு இடம், ஒரு ஆயுதம் இல்ல அந்த மாதிரி பார்க்கிறோம் இல்லையா? சோ அப்படி வைத்திருக்கிற அந்த சிலுவை 2 பகுதிகளாக இருக்கிறது. ஒன்று ஆல்ரெடி அதற்காக அங்க வைக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு மேலே வைக்கப்படுகிற டிரான்ஸ்வர்ஸ் பீம், அதாவது மேலே படுக்க வைக்கப்படுகிற அந்த கட்டையானது, டி ஷேப்ல, கேபிட்டல் டி ஷேப்ல மேலே வைக்கப்படுகிற அந்த கட்டையானது இவர்கள் சுமந்து கொண்டு வருகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. இவர்கள் செய்த பாவத்தை இவர்களே சுமந்து கொண்டு வருவதற்கான ஒரு அனுபவமாக அது இருக்கிறது. சோ எல்லா கிரிமினல்களும் எல்லா பாவிகளும் இவைகளோடு கூட தான் மரிப்பாங்க. இப்படிதான் ரோமர்கள் இதை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. இந்த நாட்கள் அப்பவே இயேசு கிறிஸ்து எதையவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினார். எங்க ரோமர்கள் தான் இப்படி சித்திரவதை பண்ணி கொலை பண்றாங்க. உங்க பின்னாடி வரணும்னாலும் அவன் சிலுவையை தூக்கிட்டு வரணுமா அப்படின்னு வெளிப்படையா அந்த அர்த்தத்தோட ஏற்றுக்கொள்றதா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாருக்கும். இன்னும் இவரு ஒரு சிலுவையை சொல்றாரு. ரோமர்கள் தான் ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மரணத்தை வச்சிருக்கிறாங்க, இந்த சிலுவையுடைய மரணத்தை. இங்க என்னடானா, இங்க இயேசுங்கிறவரும் அவர் பின்னாடி போகணும்னா இப்படி ஒரு சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கிட்டு சுமந்துக்கிட்டு அவர் பின்னாடி வரணுங்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தை இந்த வசனங்கள் அந்த நாட்கள்ல ஜனங்க மத்தியில அது விதைத்திருக்கும். நான் சுமக்கணுமா, அவர் சுமப்பாரா, என்ன இது, என்ன விஷயம் அப்படிங்கிற ஒரு குளறுபடி இருந்துட்டு இருந்திருக்கும். இப்போ இந்த ஒரு குழப்பத்துலதான் ஒரு தெளிவை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளப்போம். சரிங்களா? சிலுவையை பற்றிய உபதேசம் சொன்ன உடனே இப்பொழுது எந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்ப வேண்டும். அந்த கேள்விக்கு பதில் தெரிய வேண்டும். சரிங்களா? நம்ம சுமக்கிற சிலுவை வேறு, இயேசு நமக்காக சுமந்த சிலுவை வேறு. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையானது நாம் சுமக்க வேண்டிய சிலுவை, நாம் செய்த பாவங்கள் நிமித்தம் நமக்கு வர வேண்டிய சிலுவை, உலகத்தின் பாவம் அனைத்திற்காகவும் உலகமே சுமக்க வேண்டிய அந்த டிரான்ஸ்வர்ஸ் பீம் இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அவரவங்க செய்த பாவத்துக்கு அவங்களுக்குன்னு தீர்ப்பு கொடுத்துட்டா அவங்க அந்த கட்டையை தூக்கிட்டு சுமக்கணும், சிலுவை என்னும் அந்த கட்டையை தூக்கி சுமக்கணும் இல்லையா? அந்த டிரான்ஸ்வர்ஸ் பீம். அந்த அர்த்தத்துல இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவையுடைய அர்த்தம் உலகத்தின் எல்லா மனிதர்களும் செய்த பாவத்தின் விளைவாக அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தால் ஒவ்வொருவரும் தூக்க வேண்டிய அந்த கட்டைக்கு நிகராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அந்த சிலுவையை சுமக்கிறார்.
இப்பொழுது இந்த வசனத்தில் நம்ம இந்த ஒரு புரிதலை நம்ம என்ன எடுத்துக்கொள்றோம்னா, சிலுவையை பற்றிய உபதேசம்னா இந்த இப்பொழுது நம்ம வாசிச்சுட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம், இயேசு கிறிஸ்து ஒருவனின் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லுகிற அந்த சிலுவையும் இந்த சிலுவையை பற்றின உபதேசமும் ரெண்டும் ஒன்று அல்ல. அதை புரிந்து கொள்ளணும் இல்லையா? அதற்கான விளக்கங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிலுவையை பற்றின உபதேசம்னு சொல்லப்படுகிறது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் ஏற்றுக்கொண்ட அந்த சிலுவையை தான் குறிக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ஒண்ணு அநேக சமயங்களை குழப்பிக்கொண்டு இந்த சிலுவையை, அதாவது நாம் சுமக்க வேண்டிய சிலுவையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அத சிலுவையை பற்றிய உபதேசமாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அது வேற இது வேற இல்லையா? இந்த புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சுமக்கிற சிலுவையே நம்மளை ரட்சிக்குமான்னு பார்த்தா இல்ல. நம்ம அனுதினமா சுமக்கிற சிலுவை நம்மளை ரட்சித்திருமானா இல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன சுமந்தார், இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், அதுதான் நம்மளை ரட்சிப்புகள் நடத்துகிறதா இருக்கிறது. அப்ப நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவின் பாவத்திற்காக அவர் மேல் வைக்கப்படல, உலகம் அனைத்தின் பாவத்திற்காகவும் அவர் மேல் வைக்கப்பட்டது. அவர் அதை சுமந்தார், சிலுவையை சுமந்தார். சுமந்து கொண்டே கல்வாரி மலையின் மேலேறி அவர் அங்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆல்ரெடி பிக்ஸ்டு பீம் மேல இந்த டிரான்ஸ்வர்ஸ் பீம் வைக்கப்பட்டது. அதிலே அவர் மரித்தார். அவர் நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தார், எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தார். இந்த சிலுவை பற்றின உபதேசத்தப்ப நமக்கு ரொம்ப தெளிவா நம்ம மனதில் பதிந்திருக்க வேண்டிய விஷயம், எந்த சிலுவை பற்றின உபதேசங்க, அதுக்கு பதில் நமக்கு தெளிவா தெரியணும். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்திற்காக சுமந்த சிலுவையை பற்றின உபதேசம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து அதை சுமப்பதற்கு அவர் அதற்காகவே ஆயத்தமாக்கப்பட்டார், அனுப்பப்பட்டார். அதற்கென்று தன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தார், அதை சுமந்தார். இப்பொழுது அந்த உபதேசத்தை பத்தி தாங்க சிலுவை பற்றின உபதேசமாக பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த சிலுவையில என்ன நடந்ததுங்கிறது எல்லாம் தான் நமக்கு நற்செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அப்ப சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் அது தேவபலனா இருக்கிறது என்றால், இயேசு எனக்காக என்ன செய்தார், இயேசு எனக்காக என்ன செய்தார் அப்படிங்கிற அந்த உணர்தல் 2 வசனத்துல நம்ம இன்றைக்கு பார்த்து புரிந்து கொள்ள போறோம் இல்லையா? சிலுவை, இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவை எனக்கு எதை உணர்த்துகிறது இல்லையா? எங்க பாவத்துக்காக தாங்க அவர் எங்க பாவத்து நிமித்தம் எங்க மேல வைக்கப்பட வேண்டிய அந்த டிரான்ஸ்வர்ஸ் பீம இல்லையா, அந்த சிலுவையை அவர் மேலே வைத்துக் கொண்டார். அதற்கு இணையாக தான் நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு ரொம்ப தெரிந்த வசனம். நாம் பாவியா இருக்கையிலேயே என்ற வசனம் இல்லையா? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு பெரிய ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது என்றால், நாம் பாவிகளாய் இருக்கையில் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்களும் நானும் சின்னர்ஸ் என்கிற பட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அதாவது கிரிமினல், நீங்களும் நானும் பாவிகள், கிரிமினல், இவர்கள் எல்லாரும் சிலுவை மரணத்திற்கென்று ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் இவர்கள் மேல நீங்க கொண்டு வந்து அந்த கட்டையை வைங்கன்னு சொல்லுகிறதற்கான பிக்சேஷன் வந்தாச்சு. நம்ம மேல வச்சுட்டாங்க, நம்ம மேல தீர்ப்பு கொடுத்தாச்சு. இப்ப அதுதான் இந்த இடத்துல நாம் பாவிகளாய் இருக்கையில் அப்படிங்கிற அந்த வார்த்தையில நமக்கு விளக்கப்படுகிற உண்மை என்னவென்றால், நம்ம எல்லாருக்கும் என்ன தீர்ப்பை எழுதிட்டாங்கன்னா, நீங்க எல்லாருமே நீங்க செய்த பாவத்திற்காக இந்த மரண தண்டனை அனுபவிக்க போறீங்க, அதற்காக எல்லாரும் அதை சுமந்துட்டு போங்க அப்படிங்கிறபடி தீர்ப்பு வந்தாச்சு. அப்படி தீர்ப்பை வாங்கி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம மேல இப்ப வச்சு சாவடிக்க போறாங்க, அதுக்காக தான் இப்ப ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். அந்த தருணத்துல இருக்கிற விஷயம் தான் நாம் பாவிகளாய் இருக்கையில் என்கிற வார்த்தை. இப்ப நாம் பாவிகளாய் இருக்கையில் அந்த தருணத்தை இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம மேலைய தூக்கி வச்சு நம்மளைய சாகிறதுக்கு கூட போறாங்க அப்படின்னு இருக்கிற அந்த டைம், அப்போ கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கிறிஸ்து நமக்காக வந்தாரு, வாழ்ந்தாரு, மரித்தாரு, நமக்காக மரித்ததினால. அப்ப என்ன அர்த்தம்?
நமக்காக வைத்திருந்த மொத்த பாரத்தையும், பாவத்தின் சம்பளமாகிய அத்தனை மரண அந்த பாரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்து கொண்டே ஏறுகிறார் கல்வாரி மலை மேல. அங்கு நமக்காக மரிக்கிறார். இந்த தருணத்திலிருந்து, இந்த விஷயத்துல, இந்த சிலுவை பற்றின உபதேசத்திலிருந்து, அதாவது எந்த சிலுவை? கிறிஸ்து சுமந்த சிலுவை, நமக்காக அவர் சுமந்த சிலுவை. அது நிமித்தம் நம்ம தெரிந்து கொள்ற ஒரே விஷயம், முக்கியமா பிரதானமானது என்னன்னா, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்னா நமக்கு புரிய வைக்கிறாரு. அதுலதான் புரிய வைக்கிறாரு, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன். இந்த இடத்துல தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பைங்கும் பொழுது பிதாவானவரை குறிக்கிற வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி நம்ம இருக்க வேண்டிய அந்த இடத்துல, நம்ம மரிக்க வேண்டிய அந்த இடத்துல கிறிஸ்துவானவரை மரிக்க ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நமக்கு புரிய வருகிறது, விளங்க பண்ணப்படுகிறது. நம்ம விளங்கி கொள்ளுகிறோம், பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு எவ்வளவு பெரியதென்று. பாருங்க, பிதாவானவரை பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது நிறைய பேரு இப்படியே எடுத்துக்கொள்வது உண்டு. என்றால் அவர் மிகவும் கொலைகாரக்காரர், எல்லாரையும் போட்டு அழிச்சிருவாரு, ரொம்ப கோபம் உள்ள ஆளு, அவருக்கு அன்பு காட்ட தெரியாது, இயேசுதான் அன்பு காட்டுறவர் அப்படின்லாம் கூட நிறைய பேர் பிரிச்சு நினைப்பது உண்டு. பிதாவானவரை தான் வெளியே காட்டுறத நம்ம இயேசு கிறிஸ்துவா பார்க்கிறோம். பிதாவானவருடைய மொத்த தன்மையை தான் இயேசு கிறிஸ்து. பிதாவானவர் முழுக்க அன்பினாலே நிரம்பினவர் தான். 3 பேருமே அப்படிதான், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய திரியேக தேவன் அப்படிப்பட்டவர் தான். ஆனா அந்த புரிதல் இல்லாம பிதாவாகிய தேவன் ரொம்ப டெரரான ஆளு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் அன்புள்ளவர், ஆவியானவர் இந்த ரெண்டுமே இருப்பாரு. திடீர்னு நம்மளை போட்டு திட்டுவாரு, அப்புறம் கொஞ்சம் தேற்றுவாரு அப்படின்லாம் புரிதலோடு பேசுறவங்களா இருக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை. நம்முடைய தேவன் ஒருவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவன். அவர் அன்புள்ளவர். நம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனாலதான் யோவான் அதை எழுதுறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுல வேற யாரும் இப்படி மாத்தி எல்லாம் புரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அப்படி நீங்க நம்பாதீங்க, இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன உணர்த்துறாரு? சிலுவையை பற்றிய உபதேசத்துல முதல்ல யார் சுமந்த சிலுவையை பற்றின உபதேசம், அது நமக்கு தெளிவடைகிறது. 2வது, அந்த சிலுவையில நமக்கு என்ன காட்டப்படுகிறது, அந்த சிலுவையின் மூலம் நமக்கு என்ன விளங்க பண்ணப்படுகிறது, நமக்கு எதை விளக்குகிறார்கள், இல்லையா? அதை நம்ம புரிந்து கொள்கிறோம். எதை நாம் விளங்கி கொள்ளுகிறோம் என்றால், தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கி கொள்ளுகிறோம். நம்மேல் தேவன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுகிறோம். நம்மளை சாக கொடுத்துடலையே, நம்மளை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக கொடுத்துடலையே. அதற்கு மாறாக அவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த இடத்துல நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவரை மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். சோ இதற்கு இணையான இன்னொரு வசனம் தான் நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது இவ்வளவாய் அப்படிங்கிற அர்த்தம் எவ்வளவு அன்பு பாருங்க அப்படின்னு சொல்லப்படுகிற அர்த்தம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவருடைய ஒரே பேரான குமாரனையே தந்தருளி அப்படிங்கும் போது அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு பெருசு. சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு காட்டுகிற பிரதான செய்தியே என்னன்னா, தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவர் இவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார் இந்த உலகத்தின் மேல. நல்ல கவனிங்க, உலகத்தை அவர்தான் உண்டாக்கினார். இந்த ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரிந்து கொள்ளணும். இந்த உலகம் ரொம்ப கெட்டு போன உலகம், இந்த உலகம்லாம் அழிஞ்சு போக போற உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன்லாம் சாவட்டும் அப்படின்னே எண்ண வைக்க வேண்டாம். இந்த உலகம் ரட்சிப்புக்கு மாறணும், இந்த உலகம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆயத்தமாயிடணும், எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வரணுங்கிறதா நம்முடைய எண்ணமா இருக்கணும். ஏன்னா தேவன் இந்த உலகத்தை நேசிக்கிறார். இந்த உலகத்திற்குள்ள எல்லா கெட்டு போன விஷயங்களையும் அவர் சரிப்படுத்த விரும்புகிறார். பிசாசானவன் அழிக்க நினைக்கிற காரியத்தப்ப அவர் ஜீவன் கொடுக்க விரும்புகிறார். அப்போ இன்றைய நாள்ல நம்ம மத்தியில தேவன் பேசுகிற வார்த்தை என்னன்னா,
சிலுவையை பற்றின உபதேசம் அப்படின்ன உடனே எந்த சிலுவையை பற்றின உபதேசம், யாருடைய சிலுவையை பற்றின உபதேசங்கிற ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு வரணும். அந்த இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை பற்றின உபதேசம் நமக்கு பிரதானமாக காட்டுகிற செய்தி என்னவென்றால், பிதாவாகிய தேவன் இல்லையா, அதாவது அவர் தான் திரியேக தேவன்ல முதல் நபர், திரித்துவ தேவனின் முதல் நபர் இல்லையா. பிதாவாகிய தேவன் அவர் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அவர் நம்மேல் அன்புடையவராகவே இருக்கிறார், அன்புள்ளவராகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தே அதை விளங்க பண்றார். நம்ம எந்த நிலைமையில இருந்த பொழுது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம். நம்ம எல்லாரும் மேலேயும் அந்த டிரான்ஸ்வர்ஸ் பீமை வச்சு நம்மளை அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம அதை சுமந்துட்டு போய் சாக வேண்டிய ஆட்கள். அந்த நேரத்தப்பவே நம்ம வேண்டான்னு சொல்லி அவர் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார். ஸோ இன்றைய நாள்ல அவருடைய அன்பு எவ்வளவா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் மேல் அன்புடையவராய் இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், இன்றைக்கும் நேசிக்கிறார், அவர் என்றைக்கும் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை நாம் எப்பொழுதும் சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் எங்கள் மனதிலே பதியற்றும். இந்த சிலுவையை பற்றின உபதேசம் எங்கள் வாழ்க்கையவே மாற்றுகிறதே. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுறவர்களுக்கு தேவ பலனாகவும் தேவ ஞானமாகவும் இருக்கிறத நாங்கள் புரிந்து கொண்டோம். அந்த விஷயம் என்ன உபதேசங்கிறத இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த சிலுவையை பத்தின அந்த ஒரு விளக்கம் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னா, ஆண்டவரே, நாங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த பொழுது எங்களுக்காக நீர் மரிப்பதற்காக வந்தீரே, உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். பிதாவாகிய தேவனே, நீர் உம்முடைய குமாரனை எங்களுக்காக அனுப்புவதற்கு நீங்க யோசிக்கலப்பா, எங்க மேல நீங்க அந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தீங்க. அதை நாங்க உணர்ந்து கொள்ளுகிறோம். உங்களை நேசிக்கிறோம். உங்க மேல இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா பக்தி வைராக்கியத்தோடு நெருங்கி வருவதற்கு வாஞ்சிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீங்க இழுத்துக்கொள்ளும் இன்னும் அதிகமாய் உண்மை அறிந்து கொள்ள நீர் உங்களுடைய பிரசன்னத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.